இல்லையே. திறக்க முடியலையா? அப்பே மாலையா? அப்பச்சி மாலை. அப்பச்சி மாலை. எஜமா வீரபாக தேவர். வீரபாக தேவர் புதுப்பட்டில. என்னது புதுப்பட்டியில? புதுப்பட்டில. வணக்கம் புண்டங்க காலையில தண்ணியை போட்டு அப்படி போய் வளர்த்தான் செய்யும். என்னது படுத்து கிடந்து காலோட்ட ஆட்டிக்கிறது? ஏப்பா கால ஆட்டிக்கிட்டு கிடக்குற? அப்பா சொல்லிருக்காரு ரத்னம். அப்பா என்ன சொன்னாரு? மகனே கொஞ்சமா பாதல நிறைஞ்ச தொழில உன்னை கொண்டாந்து விட்டுருக்கா. உண்மைதான். இந்த கூட்டத்துல தூங்குறப்ப கூட கால ஆட்டிக்கிட்டே தூங்குறா மகனே. இல்லாட்டி செத்துக்களை உன்னை கொண்டே புதைச்சிருவாங்கடா. அதான் உண்மை. நம்ம கூட்டம் எப்படி கூட்டம் விழுந்துருந்த மாத்தேவ. சரி எந்திரிக்கத்தான் முடியல. ஜெர்மன் தான். என்னது என்ன பாத்துக்கிட்டு என்னடா நீங்க அங்கிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க? அப்படிதான் தெரியும். இல்ல இங்கிட்டு உட்காந்துருதுல இப்ப இங்கிட்டு வந்துட்டியா? மைசெட் மாத்திக்கிறோம் தமிழ். நாங்க அப்படியா? இருந்து மைசெட் அங்க போயிடுச்சு, நாங்க இங்க வந்தோம். அதுதானே பார்த்தேன். பெட்டிக்கார வாத்தியாரே. பெட்டிக்கார வாத்தியார் தான். நல்ல ஆளு வருது. பெட்டிக்கார வாத்தியாரே. வாத்தியாரே வணக்கம். கேட்டுக்கிறேன் எல்லாரும். தம்பி நல்லா எடுத்து போட்டு வணக்கம் 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 வணக்கம்னு சொன்னீங்க. அப்படி அப்படி சொல்லுங்க. தப்பு தப்பா கேட்குது. யாரு கொட்டுக்காரு? என்ன கொட்டுக்காரு? மிருதங்க வித்துவான். மிருதங்க வித்தவங்க வேற, இவன் வாங்கினவன். ஐயாவே பாரதி 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 இல்ல பாரதி பாரதி கும்புறன புண்ட. ஏய் கும்புறன புண்ட. அசிங்க அசிங்கமா பேசி தள்ளிடுறேன். விளக்குறே எந்திரிக்கத்தான் முடியல. நானும் திருஷ்டி அடிக்கணும்ல. அது ஒண்ணு வேணுமா இல்லையா? நான் யார் யார் சொல்லத்தான் தெரியும். சொல்லுவோம்ல. என்ன சொல்ல போறீங்க? சொல்றதுக்கான குட்டி வந்திருக்காங்க. உங்களுக்கு இருக்கா கதை? வேற என்ன? உங்க கதை எடுத்து விடுங்க பார்ப்போம். நான் யார் யார் சொல்லுவா. எதுக்கு வந்தேன் சொன்னாதான் தெரியும். சொல்லுவோம். என்னது எதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா? உண்மை சொல்லும் உண்மை சொல்லும்
புதுக்கோட்டையில இருக்கிறாங்கன்னு இவன் ஒருத்தன் தான் கவனமா இருக்கான். நம்ம கூட நிறைய அவங்க கூட வர்றதுனால வாய்ப்பு இல்லை. ஒருத்தன் தான் வேற அதுவும் அப்படிதான் பண்றாங்க. அதே கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளோட வந்தா மட்டும் தான் ஒழுங்கா பண்றது பயந்துருக்கு. எதுக்கு வந்தோம் சொல்லாதான் தெரியுங்க. காலையில உடம்பு எக்ஸசைஸ் பண்ணணும். எல்லாம் மணிக்கிறது. ஹரிச்சந்திரா நாடகத்துல வீரபாஷன்ல எக்ஸசைஸ், வள்ளிக்கிழமை நாடகம் பண்ணோம்னா வேடம் சீன்ல எக்ஸசைஸ். ஒரு ஆட்டம் போட்டு அதுல எக்ஸசைஸ் பண்ணி போடணும். அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். அதர நான் யார்? யாரு? தென்திசைக்கு அதிபதி. பேரு யமதர்மராஜன். எரும மாடு எங்க? அவுத்து வரட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கு பாரு. அதுதான் உன் பக்கத்துல வந்து தாளம் போட்டுக்கிட்டு இருக்கு. தாளம் போட்டுக்கிட்டு எரும வேகம் பத்தானா? நாட்டுல பெருக்கிற சனத்தொகைக்கு எரும வேகத்துக்கு கணக்குள்ளது சரியா இருக்கு. எருமையெல்லாம் வேகம் மக்கள் அவுத்து வரட்டியாச்சு. நாட்டுல வேலை இல்லைங்கிற வேலை இல்லாம ஒரே வேலை பிள்ளை பக்கிற வேலையா போச்சு. கல்யாணத்தை பண்றாங்க, பிள்ளைய பக்கிறாங்க, கல்யாணத்தை பண்றாங்க, பிள்ளைய பக்கிறாங்க. வேப்பமுத்து முதுகுல மாதிரி பிடிக்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டுல. எப்படா எருமை மாட்டுல போய் ஒருத்தமா குடிக்கிறது? ஆமா, சிரமம் தான். எருமையெல்லாம் அவுத்து வரட்டிட்டோம். வரட்டிட்டு இப்ப ஏரோப்ளேன், சுனாமி, கொரோனா பூகம்பம். ஏன் பூகம்பம் பயப்பட்டு இருக்குது? பூகம்பம் தண்ணி பத்தியா? யாரு? நானா? நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஒண்ணு சொல்ற. ஆமா ஆமா, ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து. பூகம்பம் இல்ல, பூகம்பம் தான். நாங்க லேஜா குளத்தை போடணும்னா 5000 பேர் அன்றா. நான் 5000 பேர்த்த அன்றேன். சரி, அதே செகண்ட் இவன் 20000 பேர்த்த இறக்குறான்டா. ஒண்ணும் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனுஷங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு எம்எம் பத்தாது. சரி, ஒரு 4-5 எம்எம் நியமிச்சு விடணும். அப்பதான் நீங்க நல்லா வளர்ச்சி அல்றதுக்கு சௌரியமா இருக்கும். இப்ப எமனை வேற மாதிரி விட்டுருக்கேன். எப்படி? டாஸ்மாக்ல 145 விட்டுருக்கேன். இனி மனுஷன் ஒருத்தனுக்கு புள்ளையே வளர்க்காத மேல வர 50 பேருக்கு அதான் சரக்கு வைக்க போதைக்காக விட்டுருக்கோம். வாங்கி குடிக்க முடியாது. போதைக்குன்னு வாங்கி குடிக்க முடியாத கருத ஒண்ணும் வேலை செய்யாது. அப்புறம் என்ன பண்றது? கருத்தரிப்பு மையத்துக்கு போய் இவங்க இதை எடுத்து அவங்க இருக்குள்ள வைக்கணும்யா. அப்படித்தான் பண்ணுவாங்க, வேற வழி கிடையாது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிவப்பு முக்கோணம் போட்டிருப்பான். 2க்கு பிறகு வேண்டாம்னு பஸ் ஸ்டாண்டு நிறுவத்தை வச்சிருப்பாங்க. பஸ் ஸ்டாண்டுல ஒரு டப்பால வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் போயிருச்சு. ஊருக்கு ஒரு கருத்தரிப்பு மையம் தான் இருக்கு. காரணம் என்னன்ற 50 சரக்களை உண்டாந்து விட்டாச்சு. ஒரு வேலைக்கு சங்கதி வேலை செய்யாங்க. நீ தண்ணிய போட்டு அந்த பார் நம்ம ஆட்டுக்கிட்ட உசிரில புடிச்சுக்கிட்டாங்க தெரிஞ்சான். சரி, இந்த விஷயம் மூத்திரம்னு ஒரு இருக்கான். அந்த மித்திரன் இந்த ஹரிச்சந்திரனை எப்படியாவது ஒரு பொய்யனாக்க வேண்டும், அவனை எப்படியாவது ஒரு பொய் சொல்ல வை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொண்டாந்து விட்டான். 56 தேசத்தை ஆண்டானா கீழே உண்டு. ஏண்டா உங்க
நல்ல விளக்கண்ணே. அதானே. இன்னொன்னு இருக்குன்னா ஹரிச்சந்திரன் நல்ல வேற என்ன பண்ணா 12 வருஷமா நம்மகிட்ட தான் வேலை பார்க்குறேன். சரி, ரொம்ப தப்பு தந்தா கிடையாது. சொன்னதை கேட்டு நடக்கிறாரு. அண்ணன் ஹரிச்சந்திரன் நல்லா வந்தேன். சரி, ஒருவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை பாருங்க. என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உன்னோட கேட்டா தெரியும். ஆமா, நண்பனை பார்க்கணும். அவனுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கான். யாரு? அவன் பேரு சத்தியம் துருத்தின்னு பேரு. சத்தியம் துருத்தியா? சக்தியை கீர்த்தி போய் சத்தியம் துருத்தியா? அப்படி நல்ல மனுஷன் போய் அவன் தான் இவனை கெடுத்திருக்கான். எப்படி? என்ன நண்பன் என்பவன் யார்? 56 தேஜத்தை இழந்து வந்து இங்க மயானத்துல காவல் பார்த்துக்கிட்டு இருக்கான். வாக்கரிசியை வாங்கி தின்னுகிட்டு இருக்கான். இதை கேட்டு வந்திருக்கானே அவன் நண்பனா? நண்பனா யார்? யார்? விஸ்வாமித்திரர் நாட்டை கேட்டு வந்திருக்கிறப்பவே ஒண்ணு விஸ்வாமித்திரரை கொண்டிருக்கணும், இல்ல அவன் செத்து இருக்கணும். அவன் நண்பன், அவன் உயிர் காப்பான்னு தோணும். எல்லாத்தையும் விட்டுட்டு மந்திரி இல்லையே, அதனால என்ன பண்ணிருக்கான், எங்கெங்க எதாவது கிடைக்கும்னு பார்த்திருக்கான். அப்பெல்லாம் விட்டுட்டு கடைசியில இப்ப வாக்கியரிசிதான் கிடைச்சிருக்கு. அந்த வாக்கியரிசிலையும் பங்கோட வந்திருக்கான் பாருங்க. இவன் நண்பனா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாக்கியரிசியை வந்து நம்ம கழுவி சாப்பிட்டு நான் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஓசியில வரலாம் தொலைச்சு வந்தது பார்க்கிறேன். வர்றவன் அதே வாழ்க்கை வரலாறு சொல்றாரு. சரி, விஸ்வாமித்திரர் வந்தால் அவர் வாழ்க்கை வரலாறு சொல்றார். சந்திரமதி அது வாழ்க்கை வரலாறு சொல்றார். ஹரிச்சந்திரன் அவர் வாழ்க்கை வரலாம். சத்தியருக்கு அவர் வாழ்க்கை வரலாம். 50 பேரும் வாழ்க்கை வரலாறு சொல்றாரு. நமக்கு என்ன வாழ்க்கை இல்லையா, வரலாறு இல்லையா? நம்ம சொல்ல மாட்டோமா? அதானே பெரும் சரித்திரம் இருக்கிறது. பெரிய புத்தகம். ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. சரக்கு போட்டு வந்தேன். சரக்கா வந்துருச்சா? என்னன்னு தெரியல, சரக்கு போட்டேன். கடந்த 4 தம்பு சரக்கு இறங்கிருக்கு. சரி சரி, குறைய குறைய ஏற்றிக்க வேண்டியதானே. கொஞ்சம் சரக்கு போட்டு வந்துடுறேன். கொஞ்சமா தப்பா இருக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் தப்பா சொல்லுங்க. ஏன்னா பொட்டி மிருகத்தை மதிக்கிறது. ஆமா ஆமா, பொட்டி மிருகம் நாத்தால மாடு. தாளமாடு மதிப்பு வாங்கியாரா மத்த யாரும் கேள்வி நாட்டுறா. பொட்டி மிருகம் எனக்கு அப்ப தாள ஆடுறோம்னா எல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். கட்டி விட்டுக்கலாம். இது ஒரிஜினல் குடும்பம். ஆமா, அது சப்போர்ட்டிங் குடும்பம். போட போட போட. இப்பதான் மறந்துட்டு இருக்கான் 10 நாளா. ஞாபகம் அவன் போட்ட நாடு பார்த்து பார்த்து. ஏன் புதுப்பட்டில வாப்பா நமக்கு இந்த ஒரு மரியாதை எல்லாம் கிடைக்குது. மற்ற ஊர்ல எல்லாம் சரக்கு வராது. இங்கதான் என்ன தெரியுமா? என்னது? ஒக்கா. அப்படியா? கலந்துருக்காதுல ஒக்கா. ஏன்னா மற்ற சரக்கு கலந்தா கலர் தெரிஞ்சு வரும்ன்றதுக்காக, அதுவும் பச்சை தண்ணி மாதிரி இருக்குன்னு ஒக்கா கலந்து கொடுத்துருக்காங்க. குடிக்க போற? குடிய 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 குடிக்கதான் எப்பன்னு சொல்லிக்கிட்டு எப்ப பண்ணுற? என்ன பிரச்சனை? இப்படி தாண்டா அழுகுறாங்க. ஒழிச்சாம பார்வை உட்காந்து குடிச்சுட்டு மானம் கட்ட வயலுங்க. அடுத்த காலத்தை பார்க்க மாட்டேங்க. குடிச்சமா வீட்டுக்கு போன மானா தொலைகிறாங்க. அது உனக்கு நல்லா தெரியும். தெரியும், நீ குடிக்க மாட்ட. ஆனா 2 பார் நடத்துற. அதுவுமே ஒண்ணு எலக்ட் பாரு, ஏசி பாரு. களவாணி பழக்க கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பார்த்து பார்த்து மெதுவா.
குடிக்க பாருங்க. ஏப்பா நல்லா ஜூம் பண்ணிடு. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏ செல்வா, அப்படி போல முடி. மட்டாம கொடுத்தோம்னா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வேலை முடிச்சு நம்ம கதையை ஆரம்பிப்போம். என்ன வீழ்ச்சியெல்லாம் முழுக்கிறாரு ரொம்ப பெருசா நாடகம் தான். என்னது என்ன வெட்ட போறாங்க அனுப்போம் அனுப்போம் நல்ல வேலை. தட்டி இறக்கிறதோ அப்பா குடிக்கலாம் அப்படிதான் பண்றீங்களா? என்ன வாங்கி விட்டு போகும்போது என்ன வீட்டுல சாப்பாடு போட்டாங்கல்ல, ஆமா மட்டன், அதுல போட்டிருந்த தக்காளி தோல் வெங்காயத்தோல் எல்லாம் இப்பதாண்டா வெளியில வருது. ஆனா பூவதன் வீட்டுல சமையல் யாருன்னு தெரியல. அருமையான சமையல். இந்த ரத்த கூட்டம்லாம் 8 மணி நேரம் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு வெளியில வந்து அதே டேஸ்ட் இருக்கலாம். ஒரு நச்சு நக்கி பாரு. என்ன பெத்த ஐயாக்கனா சொல்றேன். தண்ணி கிண்ணி போடுறோம்னு யாரும் நினைக்காதீங்க. முன்னாடி நம்ம காய்ச்சி குடிச்சோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப அரசாங்கம் கொடுக்குறேன் பாரு, எதை கொடுக்குறான்னே தெரியல. காசை மட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா கூட வாங்குறேன். ஏன்னு அது கேட்க முடியுதா? முடியாது. அது போயிட்டு போது மது அருந்தினால் என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? மங்கள் வேண்டும். நம் போன்ற கலைஞர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஓஹோ, யார் இன்னைக்கு முழக்கம் முழக்கம்
அட கஷ்டம். இதை கேட்டா உள்ள ஞானம் போய் போகுது. யாரு அந்த ஆளை பொட்டிய குட்டியாண்டாங்க? எல்லாம் ஊருக்காரர் தான் இருக்கு. பொட்டி ஆகிய தெரியல உனக்கு? தெரியலதான். இதுக்கெல்லாம் எப்படி வாசிக்க முடியும்? இது என்ன ராகம் பண்ணீங்க? இதுக்கு பேரு தண்ணீர் ராகம். அது மாதிரி இந்த கழுத காம்பதி மாதிரில தெரியுது. இது தண்ணீர் ராகம் பாடுறப்ப எப்படி வாசிக்கணும்? நீயும் தண்ணியை போட்டுட்டு உட்காந்துட்டு எப்படி வாசிக்கணும்? இப்படி வாசிக்கணுமோ? அவங்களுடைய போயிட்டு அங்க போய் போட்டுட்டு வர்றேன். என்ன பண்ணுறது? பொறிச்சா மயிர் இருக்கு. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அரை மணி நேரம் அடிக்கணும். பெரிய குன்றக்குடி வைத்தியநாதன் பேரு வயலுக்கு
என் பொண்டாட்டி வந்தா நம்ம பொண்டாட்டியா? நோ நோ நோ, நம்ம பொண்டாட்டி கணக்கு முடிச்சாச்சு. சரி, இது வேற வேறயா? பரவாயில்ல, கணக்கு ஆரம்பிக்கலாமா? திரும்ப ஆரம்பிக்கணும். என் பொண்டாட்டி வந்தான்னா என் பொண்டாட்டி வந்தா நான் ஓதுறதுக்கு சொல்லுங்க. சரி. நம்ம பொண்டாட்டி வந்திருக்கு. நம்ம பொண்டாட்டியா? ஆமா. மூத்தவளா சின்னவளா? மூத்தது சின்னது. அந்த மூத்தவன் தான் வேணாம், அவளுக்கு ஊறி போய் பண்றட்டி மாதிரி சொதன்னு கிடக்கடா. அதனால சின்னது. சின்னவளுக்கு தான் தென்னை குருமா மாதிரி ஐயோ ஐயா கிட்டு இருக்கிறான். உங்க சின்ன வந்திருக்காளா? உங்க சின்னத்தாளுக்கு அடையாளம் இருக்கு, சரியா இருக்கான்னு வர்றாய். என்ன அடையாளம்? உங்க சின்னத்தாளுக்கு என்ன அடையாளம்? 2 கண்ணம் சந்தன கிண்ணம். சரி. கீழே இருக்கு வெச்சன கிண்ணம். எதுக்கு கீழே இருக்கு? எதுக்கு கீழே? எதுலயா பத்தல பட்டு நக்கிட்டு போறது. சில லூசு பைதா தொட்டு நக்குவேன். நாங்க பிளப்னு அப்படியே நக்கிடுவோம். பொண்டாட்டி பொண்டாட்டி நீங்க முன்பாட்டு பாடுறீங்க, நான் பின்பாட்டு பாடுறது இல்லையா? அப்புறம் முன்பாட்டு நான் பின்பாட்டு. பொண்டாட்டி பொண்டாட்டி நான் முன்பாட்டு, என் தம்பி ரத்னப்பா பின்பாட்டு. நீ நடுவுல சும்மாதான் நிக்கிறேன். வந்து ஒரு வாய்ப்பாட்டு ஒரு இதுல பேசுறாங்க. பொண்டாட்டி பொண்டாட்டி
ஒருத்தர் தானே எதுக்கு இந்த மண்டையை போட்டு பாக்குறீங்க? தண்ணி போட்டுக்காருமா. தண்ணி போட மண்டையை போட்டு பாக்குறா? போடலன்னா முந்தா நாள் மண்டை கீழே விழுச்சு. அப்ப நெல்லி காய போடுச்சு. அப்புறம் ஒரே மாதிரி கீழே போட்டு உதட்ட கொண்டாத ஒரு நக்கு நக்கிக்கிற போதே இருக்கு. இதோட நக்கு நான் பிடிக்காது. ஒரே காடை. நாருங்க. அதான் மச்சான் சொன்னேன். நான் ஒரு ரூபா வாங்கி ஏன்னா முருகன் கண்ண ஒரு நாயில மொச்சின ஒரு முத்தம் கொடுத்து பாருங்க. அவர் மட்டும் மொச்சின